இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆகாஷ் சார் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வந்து இல்லைன்னா இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க உள்ள ஸ்டாஃப்ஸும் அப்படி இருக்காங்க, அதுக்கு காரணம் சார் தான். அதனாலதான் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட நேம் தீர்த்தம், நான் புவனகிரியில இருந்து வரேன். இங்க வந்து நிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். அவரோட பேரு அன்பரசன். அவர் இல்லைன்னா இங்க இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்னோட பெற்றோர் பேரண்ட்ஸ் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால மெயினா நான் வந்து படிச்சதே என் பேரண்ட்ஸ்க்காக தான். என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணதுனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் இங்க வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்குன்னு சொல்லி இங்க வந்து ஜாயின் பண்ணோம். ஒரு டெஸ்ட் பேட்ச் இங்க வந்து ஜாயின் பண்ண ஒரு 2-3 டெஸ்ட் அப்புறம் தான் நாங்க வந்து ஜாயின் பண்ணோம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் மார்க் 3 மார்க்ல நாங்க எடுத்தோமா எங்களுக்கு பேனா எல்லாமே கொடுப்பாங்க. விவேகானந்தன் சார் கொடுப்பாங்க. வேற யாராவது வந்து குரூப் 4ல வந்து பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணி பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சரி இனிமேல் டெஸ்ட் பேட்ச்ல லீவ் போடக்கூடாதுன்னு நம்ம டெய்லி வந்து அட்டன் பண்ணுவோம். எல்லா டெஸ்ட் பேட்சும் கடைசி வரைக்கும் வந்து அட்டன் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேணுகா மேம் அட்மினா வந்து வேலை பார்த்தாங்க. அவங்க வந்து நாங்கள் டெஸ்ட் பேட்ச் வர முடியலனாலும் மறுநாள் வந்து ஏன் வரலன்னு கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. கிருஷ்ணா சாரு ரேணுகா மேம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க ரெண்டு பேருமே எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச் இல்லைனாலும் என் தமிழ் அப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் நிறைய கொஸ்டின் பேப்பர் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி நீங்க வந்து படிங்க டெஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு OMR ஷீட்டும் கொடுத்துருவாங்க. நாங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நாங்க படிப்போம். அப்புறம் வந்து நான் ரொம்ப தேங்க் பண்றது என் ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து ஆவரேஜா தான் படிப்பேன். ஆனா வந்து அவங்க வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா திரும்ப ஒரு நாளைக்கு 10 தடவை கேட்பாங்க ஒரே கொஸ்டினை. வீட்டுக்கு போற வரைக்கும் கூட அந்த கொஸ்டினை கேட்டுட்டே இருப்பாங்க. நாங்களும் மாத்தி திரும்ப கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்போம். அதனாலயே எனக்கு ரொம்ப வந்து மைண்ட்ல அது பதிஞ்சிடும். எப்ப கேட்டாலும் நான் அதுக்கு ஆன்சர் சொல்லுவேன். அப்புறம் ஷார்ட் கட்ஸ் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஸ்னேகா சிந்து 2 பேருமே நிறைய ஷார்ட் கட் போடுவாங்க. அதே மாதிரி நிறைய எங்களுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிச்சதுனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இல்லைன்னா ஒரு 165 260 அந்த மாதிரிதான் ரேஞ்ச் எனக்கு கிடைச்சிருக்கும். இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணதுனாலதான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அதனால இவங்க எல்லாருக்குமே எனக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆகாஷ் சார் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வந்து இல்லைன்னா இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க உள்ள ஸ்டாஃப்ஸும் அப்படி இருக்காங்க, அதுக்கு காரணம் சார் தான். அதனாலதான் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்.